Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல HCF மற்றும் LCM பத்தி தான் பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய HCF மற்றும் LCM டாபிக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா HCF அது என்னதுன்னா மீ போ வா பார்க்கலாம். மீ போ வா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மீ பெரு பொது வகுத்தி. அதை இன்னொரு விதமாக மீ போ கான்னு சொல்லலாம். அதாவது மீ பெரு பொது காரணி. மீ பெரு பொது வகுத்தி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். அது இது மீ போ கா அப்படின்னா என்னதுன்னா HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அடுத்தது மீச்சீமா பார்க்கலாம். மீச்சீமானா மீச்சிறு பொது மடங்கு LCM. இதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதை இன்னொரு விதமாக மீ போ மான்னு சொல்லலாம். மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லலாம். பாருங்க HCF அண்ட் LCM இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் யூனிட் 1 சாப்டர் 1ல் எண்கள் அப்படிங்கிற பாடத்தில் HCF மற்றும் LCM அந்த டாபிக் கவர் ஆகுது. அடுத்தது 8ஆம் வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 7, அதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 3ல ஃபுல்லா படிக்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட பக்கம், அதாவது 123 124வது பக்கமாவது மட்டும் போதும். அதுக்கப்புறமா 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 தான். சாப்டர் 3 இயற்கணிதம்னு இருக்கும். அதில் பயிற்சி 3.2 3.3 இவ்வளோ பார்த்தா போதும். இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 63 மற்றும் 42 ஆகியவற்றின் மீ போ கா காண்க. மீ போ காணது மீ பெரு பொது காரணி HCF. இப்போ நம்ம 63 மற்றும் 42க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேனா வகுத்தல் போட்டு 63 42 இந்த ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் 2ஆல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொது எண்ணை எந்த ஒரு பொது எண்ணால இந்த 63 42 வகுப்படுதுன்னு பார்க்கணும். சின்ன எண்ணான 2 போட்டோம்னா 63 2ஆல வகுப்படாது. அதனால அதுக்கு அடுத்த நம்பரான நம்ம 3 எடுத்துப்போம். 3ஆல போட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா 2 6 1 3 21 வரும். இங்க 3ஆல போட்டோம், 3ஆல வகுத்தா 1 3 மீதி 1 இங்க வரும். 4 12 14 பெருக்கல் 3 42 வரும். அடுத்தது 21 14 இந்த ரெண்டும் எந்த பொது எண்ணால வகுப்படும் பார்த்தீங்கன்னா 7 போடலாம். 7ஆல வகுப்படும். 3 21 7 14. அடுத்தது 3 2 இருக்கு. 3 2 எந்த ஒரு பொது எண்ணால வகுப்படும்னா 1ஆல மட்டும்தான் வகுப்படும், வேற எந்த எண்ணால வகுப்படாது. இதுல 1 போட்டாலும் 1 பொருள் 1. இப்ப நமக்கு HCF கண்டுபிடிக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை நம்ம பெருக்கணும். 3 பெருக்கல் 7 ஆன்சர் 21. அப்போ 63 மற்றும் 42 ஆகியவற்றின் மீ போ கா அதாவது HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21. அடுத்த கணக்கு பாருங்க. வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீ போ கா காண்க. HCF
இதுவும் அதே மாதிரி டேனா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கணும். 40 56 2ஆல போட்டோம்னா 20 20 2 40. இந்த 2ஆல போட்டோம்னா 2 4 மீதி 1 8 2 16. மறுபடியும் 2ஆல போட்டா இங்க 10 வரும், இங்க 14 வரும். 14 பெருக்கல் 2 28. அடுத்து மறுபடியும் 2ஆல போட்டா இங்க என்ன வரும்? 5 வரும். 2 10 7 2 14. அடுத்தது எந்த பொதுவான எண்ணாலையும் போட முடியாது, 1ஆல மட்டும்தான் போடலாம். அதுக்கப்புறமா இதுல இருக்கிறதெல்லாம் இந்த சைட்ல இருக்க நம்பர்லாம் பெருக்கணும் அப்படின்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 2 8. அப்போ இந்த கணக்குல ஆன்சர் வந்து 8. HCF வந்து எவ்வளவுனா 8. அடுத்த கணக்கு பாருங்க. 18 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபோகா HCF காண்க. 18 24 30 2ஆல போட்டோம்னா 9 18 12 × 2 24. இங்க வந்து 15 வரும். 15 பெருக்கல் 2 30. மறுபடியும் பாருங்க, இங்க 9 12 15 இருக்கு. பொதுவான எண்ணுன்னா நம்ம 3ஆல போடலாம். 3ஆல போட்டா 3 பெருக்கல் 3 9, 4 பெருக்கல் 3 12, 5 பெருக்கல் 3 15. அடுத்து ஏதாவது பொதுவான எண் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 4 5க்கு பொதுவான எண் 1 மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இந்த இரண்டையும் பெருக்கணும். 2 பெருக்கல் 3 6. அப்போ மீபோகா HCF எவ்வளோனா 6. அடுத்த கணக்கு பாருங்க. 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீச்சீமா காண்க. மீச்சீமா LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 156 124. ஃபர்ஸ்ட் நம்ம 2ஆல வகுத்து பார்ப்போம். 2ஆல வகுத்தா 7 2 14 மீதி 1 8 2 16. 78 பெருக்கல் 2 156 வரும். அப்புறம் 124 2ஆல வகுத்தோம்னா 6 2 12 2 4 62. மறுபடியும் இதை 2ஆல போட்டோம்னா 3 2 6. இதுல வந்து 9 வரும். 39 பெருக்கல் 2 78. இதுல வந்து 31 வரும். அடுத்து 39ஐயும் 31ஐயும் வந்து 3ஆல போடலாம். 3ஆல போட்டா இங்க வந்து 13 வரும். 31 வந்து 3ஆல போகாது, அதை அப்படியே எழுதிக்கலாம் 31. அடுத்தது 13 31 31ஆல போட்டு பார்த்தோம்னா இங்க வந்து 13 இங்க 1 வரும். அடுத்தது இத 13ஆல போட்டோம் அப்படின்னா 1 1. இப்போ எல்சிஎம்ங்கிறதுனால லாஸ்ட் 1 1 வர வரைக்கும் நம்ம வகுத்துக்கணும். அடுத்தது இந்த சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் பெருக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 31 பெருக்கல் 13. 2 4 3 12 12 பெருக்கல் 31. 12ஐயும் 31ஐயும் பெருக்கணும்னா 372. இந்த 372 கூட இந்த 13 பெருக்கணும். என்ன வருதுன்னா ஆன்சர் 4836.
இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க எல்சிஎம். அடுத்தது பாருங்க, இது வந்து பயிற்சி கணக்கு. மீ போ கா காண்க HCF. இந்த எண்களுக்கெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 18, 24. 18க்கும் 24க்கும் நம்ம HCF கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டும் பொதுவா 2ஆல போடலாம். அப்போ வந்து இங்க 9 வரும், இங்க 12 வரும். அடுத்தது 9ம் 12ம் 9ம் 12ம் எந்த பொது எண்ணால வகுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3. 3 9, 4 12. இதுக்கு மேல் வந்து பொது எண் எதுவும் இல்லை, 1 தான் இருக்குது. இந்த சைடில் இருக்க நம்பர்லாம் பெருக்கிடலாம். 2 பெருக்கல் 3 ஆன்சர் 6. இப்போ 18, 24 இந்த நம்பருக்கு மீ போ கா HCF கண்டுபிடிச்சதுன்னு ஆன்சர் எவ்வளோன்னா 6. அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க, 51, 85. இது வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு. இரண்டாவது கணக்கு 51, 85. இங்க பார்த்தீங்கன்னா 51 இருக்கு, இங்க 85 இருக்கு. இந்த ரெண்டுக்கும் பொதுவான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 17 தான் வரும். 17ஆல போட்டோம்னா 3 வரும். 3 பெருக்கல் 17 51. இங்க வந்து 5 வரும். 5 பெருக்கல் 17 85. இதுக்கு ஆன்சர் வந்து 17. இதுக்கு HCF எவ்வளோனா 17. அடுத்தது மூன்றாவது கணக்கு 61, 76. இதுக்கு பொதுவான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. இதுக்கு வந்து ஆன்சர் 1. அடுத்து நான்காவது கணக்கு பாருங்க, 84, 120. இந்த நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆல போடலாம். 2ஆல போட்டோம்னா 42 வரும். இங்க வந்து 60 வரும். 60 பெருக்கல் 2 120. அதுக்கப்புறமாவும் 2ஆல போடலாம். 2ஆல போட்டா 21 வரும். இங்க வந்து 30 வரும். அடுத்து 21ஐயும் 30ஐயும் 3ஆல போட்டோம்னா இங்க 7 வரும், இங்க 10 வரும். அதுக்கப்புறம் 7, 10 இந்த ரெண்டுக்கும் பொதுவான எண்ணும் 1 மட்டும் தான் போட முடியும், வேற எதுவும் போட முடியாது. இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கணும்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 2 4 4 12. இப்போ நாலாவது கணக்குக்கு HCF எவ்வளோனா 12. அடுத்தது ஐந்தாவது கணக்கு பாருங்க, 27, 45, 81. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் 3ஆல போட்டோம் அப்படின்னா 9 27, 45 வகுத்தல் 3 எவ்வளோனா 15. இங்க வந்து 27 வரும். மறுபடியும் நம்ம 3ஆல போட்டோம்னா 3 9, 5 15, 9 27. அடுத்து 3 5 9க்கு பொது எண் வந்து 1 மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் பெருக்கணும்னா 3 பெருக்கல் 3 எத்தனை 9. அப்போ 27, 45, 81 HCF எவ்வளோனா 9. அடுத்தது ஆறாவது கணக்கு 45, 55, 95. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 5ஆல போட்டோம்னா 95, 45. இங்க 11 வரும். 95 வந்து 5ஆல வகுத்தா இவ்வளோ வரும்னா 19 வரும். அடுத்தது 9, 11, 19 பொது எண்ணால போகும்னா 1ஆல மட்டும்தான் போகும், வேற எதுவும் போகாது.
அப்போ HCF எத்தனைனா 5. இந்த கணக்குக்கு HCF வந்து 5. அடுத்த கணக்கு பாருங்க, மீச்சீமா காண்க. எனக்கு கொடுத்துருக்க கணக்குகளுக்கெல்லாம் மீச்சீமா கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க, 6, 9 3ஆல போட்டோம்னா 3 6 3 9. அடுத்தது 2ஆல போட்டா ஒரு 2 2, இந்த 3 போகாது, அதை அப்படியே கீழே இறக்கிக்கணும். அடுத்து 3ஆல போட்டோம் அப்படின்னா 1 1. இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் பெருக்கணும்னா 3 பெருக்கல் 2 பெருக்கல் 3 3 2 6 6 3 18. ஃபர்ஸ்ட் இதுக்கு LCM எவ்வளோனா 18. அடுத்தது இரண்டாவது கணக்கு 8, 12. 2ஆல போட்டோம்னா 4 2 8 6 2 12. மறுபடியும் 2ஆல போட்டா 2 4 3 2 6. அடுத்தது 2ஆல போட்டா இங்க 1 வரும், 3 போகாது, 3 அப்படியே இறக்கிட்டு அடுத்தது 3ஆல போட்டோம்னா 1 1. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கணும்னா 2 4 4 2 8 8 3 24. இதுக்கு ஆன்சர் 24. செகண்ட் கணக்குக்கு 24 ஆன்சர். அடுத்து மூன்றாவது கணக்கு பாருங்க, 10, 15. நம்ம 5ஆல போட்டோம்னா 2 5 10 3 5 15. அடுத்து 2ஆல போட்டோம்னா ஒரு 2 2, இங்க 3. அடுத்து 3ஆல போட்டா 1 1. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கணும்னா 2 10 5 30. மூணாவது கணக்குக்கு ஆன்சர் வந்து 30. அடுத்தது நான்காவது கணக்கு பாருங்க, 14, 42. 14 42. ஃபர்ஸ்ட் நம்ம 2ஆல போட்டோம்னா இங்க 7 வரும், இங்க 21 வரும். அப்புறம் மறுபடியும் நம்ம 7ஆல போட்டா ஒரே 7 3 21. அடுத்து 3ஆல போட்டா 1 1. இந்த நம்பர்லாம் பெருக்கணும். 2 பெருக்கல் 7 14. 14 பெருக்கல் 3 எவ்வளோ வரும்னா 42. அப்போ நான்காவது கணக்குக்கு LCM எவ்வளோனா 42. அடுத்து ஐந்தாவது கணக்கு பாருங்க, 30 40 60. நம்ம ஈஸியா 10ஆல போட்டோம்னா 3 வரும், இங்க 4 வரும், இங்க 6 வரும். அடுத்தது 2ஆல போட்டோம்னா 3 வந்து 2ஆல போகாது, அதை அப்படியே இறக்கிக்கணும். 2 4 3 2 6. அடுத்தது 3ஆல போட்டோம்னா இங்க 1 வரும், இந்த 2 அப்படியே போட்டுக்கணும், இங்க 1. அடுத்தது 2ஆல போட்டா 1 1 1. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்குனா 10 பெருக்கல் 2 20. 20 பெருக்கல் 3 எவ்வளோனா 60. 60 பெருக்கல் 2 120. ஐந்தாவது கணக்குக்கு LCM 120. அடுத்த கணக்கு பாருங்க, 15 25 75. 5ஆல போட்டோம்னா 3 5 15 25. ஒரு 5 மீதி 2 5. 15 பெருக்கல் 5 75 வரும். மறுபடியும் நம்ம 5ஆல போட்டா 3 போகாது, அப்படி இறக்கிட்டு ஒரு 5 3 15. அடுத்தது 3ஆல போட்டோம்னா இங்க 1 1 1. 5 25 25 பெருக்கல் 3 75. இந்த கணக்குக்கு ஆன்சர் LCM வந்து 75. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டு.
நான் அடுத்த வீடியோலையும் 6th ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.